நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அனைத்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக ஆலோசனை. உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநர், தேசிய பேரிடர் மீட்புப் படை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்பு. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்கிறார்கள். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அதிகரித்து வருகிறது. நாளை போர்க்கால ஒத்திகை எங்கெங்கு நடத்த வேண்டும் என்ற பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கலாம். நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அனைத்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநர், தேசிய பேரிடர் மீட்புப் படை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றத்தை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அதிகரித்தது. நாளை போர்க்கால ஒத்திகை எங்கெங்கு நடத்த வேண்டும் என்ற பட்டியலை ஒன்றிய அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கலாம். அனைத்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார். உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநர், தேசிய பேரிடர் மீட்புப் படை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்கிறார்கள். பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. நாளை போர்க்கால ஒத்திகை எங்கெங்கு நடத்த வேண்டும் என்ற பட்டியலை வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு. நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அனைத்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநர், தேசிய பேரிடர் மீட்புப் படை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். சென்னையில் தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பஹல்காமில் உயிரிழந்தனர். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வந்தது. நாளை போர்க்கால ஒத்திகை எங்கெங்கு நடத்த வேண்டும் என்ற பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இதில் ஹைதராபாத், விசாகப்பட்டினம், சண்டிகர், அமிர்தசரஸ், பட்டிண்டா, லூதியானா உள்ளிட்ட இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அனைத்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படை இயக்குநர், உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குநர் மற்றும் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதனால் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அதிகரித்து வந்தது. நாளை போர்க்கால ஒத்திகை எங்கெங்கு நடத்த வேண்டும் என்ற பட்டியலை ஒன்றிய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. ஹைதராபாத், விசாகப்பட்டினம், சண்டிகர், அமிர்தசரஸ், பட்டிண்டா, லூதியானா உள்ளிட்ட இடங்களில் போர்க்கால ஒத்திகை நாளை நடைபெறுகிறது. பீகாரில் பனானி, பட்னா, கத்திகார், பூர்ணியாவில் நடக்கிறது. அஜ்மீர், ஆல்வார், கார்மார், ஜோர்ஹாத் உள்ளிட்ட இடங்களிலும் போர்க்கால ஒத்திகை நாளை நடைபெறுகிறது. அதேபோல புதுச்சேரியிலும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெற உள்ளது. அண்மை செய்தியை பார்க்கலாம். நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு ஒன்றிய உள்துறை செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். எங்கெல்லாம் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் என்ற பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அனைத்து மாநில அரசு அதிகாரிகளுடன் ஒன்றிய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.